மதுரைக்கு அப்புறம் நான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு அடிக்கடி செல்றேன்னா அது கோவையாக ஏற்றுறதுக்கு தான் செட் பண்ணியிருக்கே தவிர குறைக்கிறதுக்கு செட் பண்ணவே இல்லை. 1,00,000 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் சொன்ன புதிய திட்டங்களை நிதி ஆதாரத்துடன் செயல்படுத்தணும். இது நான் புதுசாக சொன்னேன்னா நீங்கள் சொல்லுவீங்க அரசியலுக்காக பேசுகிறான், இன்னைக்கு தேர்தல் நடத்துகிறத பேசுகிறேன். நான் 2.5 வருஷம் இப்போ 3 வருஷமாக அதே கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு உறுப்பினர், என் அதிகாரி சொல்கிறாரு நான் உறுப்பினர் இல்லைன்னு. இவ்வளோ அழகாக நடக்குது ஜிஎஸ்டி கவுன்சிலோட ட்ரீட்மெண்ட் கமிட்டி. ஒரு தடவை வார்த்தை கொடுத்துட்டா திருப்பி கொடுங்க. ஏன் பண்ணல, என்னாச்சு? நான் அன்றைக்கே சொன்னேன், ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ பண்ணிடு, அவ்வளோதான். ஜிஎஸ்டி சிஸ்டம் மாறணும் என்றால் வேற ஒன்றிய அரசாங்கம் வந்தால் மட்டும்தான் விடியல் இருக்கே தவிர வேற சான்ஸே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகம் என்ற ஒரு ஆட்சி முறை, ஒரு மக்களாட்சி முறை, அதோடைய முக்கிய காரணம் பொது உடைமை இல்லாமல், எல்லாமே அரசு சொத்தோ இல்லை பொது சொத்தோ இல்லாமல் தனிநபர் சொத்து, ஃப்ரீ மார்க்கெட்ஸ், அதாவது இடையூறு இல்லாத வணிகம், சந்தைகள் என்ற ஒரு பொருளாதார தத்துவத்தை நம்பினால், பின்பற்றினால், அதற்கு ஜனநாயகத்தை விட வேறு எந்த ஆட்சி முறையும் சரி வராது. ஏனென்றால் ஜனநாயக ஆட்சி முறையுடைய முக்கியமான கடமை, மிக முக்கியமான கடமை, பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றத்தாழ்வு வராமல் உரிமைகள் அனைவருக்கும் சமமாக ஏற்படுத்தி அடிப்படை வாழ்க்கை முறையை அனைத்து குடிமகன்களுக்கும் ஒரு மினிமம் லெவல் கொண்டாந்து, எனவே சமுதாய நல்லிணக்கத்தையும் சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வை குறைத்தும் அனைவரும் உள்ளடங்கிய வளர்ச்சியை உருவாக்குவதற்காகவே தான் ஜனநாயகம் என்ற ஒரு ஆட்சி முறை இருக்கிறது. இது நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் பல ஆண்டுகளில் பல தொழில்களில் பணியாற்றி பெரிய பொறுப்பில் இருந்து பல கல்லூரி பட்டங்கள் பெற்றவன், பொருளாதாரத்தில் பல நிபுணர்களிடம், நோபல் பரிசு பெற்ற நிபுணர்களிடம் கல்வி பெற்றவன் தான். அதெல்லாம் எந்த அளவுக்கு பேப்பரில் படித்தனோ, இப்போ 5 வருஷம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 வருஷம் அமைச்சராகவும் இருந்த பிறகு இது வரைக்கும் என் 58 வயசில் பெற்ற அனுபவம் சுமார் 60 நாடுகளில் ஏதோ ஒரு பணியோ சுற்றுப்பயணமோ செஞ்சுருக்கேன். ஒரிஜினலாக நான் ஆர்இசி திருச்சியில், அன்றைக்கி ஆர்இசி, இன்றைக்கி என்ஐடி திருச்சியில் கெமிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் கணக்கு ஆப்டிமைசேஷன்லாம் படித்தேன், அதுக்கப்புறம் சைக்காலஜி படித்தேன், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் படித்தேன், வால் ஸ்ட்ரீட்டில் வேலை செஞ்சவன், ஆலோசகராக வேலை செஞ்சவன், நியூயார்க்கில் இருந்தவன், சிங்கப்பூரில் இருந்தவன், எல்லாம் பார்த்து வச்சு நான் சொல்கிறேன், எந்தெந்த நாடுகளில் சிறு குறு நடுநிலை தொழில்களும் நடுநிலை பொருளாதார மக்கள் தொகையும் சிறப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் நல்ல ஜனநாயக நாடுகள் என்று சொல்லலாம். அப்படிதான் நடிப்பது. ஏன்னா எல்லாமே பெரிய கார்ப்பரேட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே ஏழை இல்லை தொழிலாளி மட்டும் இருந்தால் அந்த ஃப்ரீ மார்க்கெட்ஸ், சுதந்திர வணிகத்துக்கும் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்ற ஒரு தத்துவத்துக்கும் முரண்பான விளைவாக தான் நாம் கருத வேண்டும். இது ஒரு நாடை பார்த்தா புரியாது, ஒரு ஆண்டை பார்த்தா புரியாது. நான் சொல்கிறேன், பல 100 ஆண்டுகளாக உலக அளவில் பார்த்தால் இங்கெல்லாம் சிறந்த வகையில் நடுத்தர வங்கிகள், நடுத்தர தொழில்கள், நடுமட்ட பொருளாதார மக்கள் தொகை இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நல்ல ஜனநாயகம் நடந்து கொண்டிருக்குது என்று அறியலாம். ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா, இந்த மாதிரிலாம் உதாரணமாக சொல்வேன். 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்தவன் சொல்லுவேன், இன்றைக்கி நடக்கிறது நல்ல ஜனநாயகம் இல்லை அரசாங்கம் அமெரிக்காவில். இந்த சூழ்நிலையில் நான் சொல்லுவேன், தமிழ்நாடுடைய பெருமை நல்லா கொஞ்சம் நீங்கள் நான் சொல்கிறது கவனிச்சிக்கணும். தலா உற்பத்தியில் தமிழ்நாடும் குஜராத் மாநிலமும் கிட்டத்தட்ட ஒரே லெவல். இன்றைக்கி ஒன்றிய அரசு நான் சொல்லுவேன் 10 ஆண்டுகளாக அதுக்கு பெரிய சலுகைகள் கொடுத்து குஜராத்துடைய பொருளாதாரத்தை பயங்கரமாக வளர்த்தி விட்டார்கள். தமிழ்நாடுக்கு பல வகையில் தவறான ஒரு செயலில் நிதியை
சுருக்குவது. ஒரு காலத்தில் ₹1 வரி நம்மகிட்டேருந்து போனால் 40 பைசா இருந்துச்சு, அப்புறம் 35 பைசா ஆச்சு, இப்போ 26 பைசா ஆச்சு. நம்ம ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்யுங்கன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. நம்ம வெளியேந்து கடன் வாங்கணும்னு கேட்டால் அதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. வேர்ல்டு பேங்க்கு இல்லை ஏடிபி வச்சு கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் நான் நிதி திரட்ட போனால் அதுக்கு ஒப்பந்தம் கொடுக்கறதில்ல. எல்லா வகையிலையும் நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதை நான் அரசியலாக சொல்ல, நான் அமைச்சராக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பல தெளிவான கருத்துக்கள் தெரிய வரணும். குஜராத்துக்கும் தமிழ்நாடுக்கும் பொருளாதார ரீதியால் தலா உற்பத்தி சமம். ஆனால் ஜீனி கோஎஃபிஷியன்ட் வாங்க, அதாவது ஏற்றத்தாழ்வு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது 10% குஜராத்தில் மோசமாக இருக்குது நம்மளோட. அதோடைய விளைவு என்ன? இங்கே ஒன்றிய அரசாங்கத்தோடைய தகவல் அடிப்படையில் இங்கே பாவர்ட்டி இண்டெக்ஸுக்கு அடியில் இருக்கவங்க முன்னால் 4% இப்போ 2%. குஜராத்தில் சொன்னாங்க முன்னால் 18%, இப்போ 12%. 12 இருக்கட்டும், 2 இருக்கட்டும். அப்போ ஒரே தலா பொருளாதாரத்தில் இருக்கும்போது எப்படி குஜராத்தில் 6 மடங்கு இங்கேருந்து கூடுதல் எளிமை இருக்குது. பாவர்ட்டி இண்டெக்ஸ்னால் சாப்பிட்றதுக்கு துணிக்கு வீட்டுக்கு பத்தாமல் இருக்கிற சூழ்நிலை. இரண்டாவது, 18 வயசு பெண்கள் எத்தனை பேர் பள்ளியிலிருந்து தேர்ந்து வெளியே வர்றார்கள் என்றால் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் 87, 88, மாநகரங்கள் கொஞ்சம் கூட, புறநகரங்கள் கொஞ்சம் கம்மி. ஆனால் குஜராத்தில் 50%. அப்போ 2ல் 1 பொண்ணு தாண்டி வர்றதில்லை. இதற்கு அடுத்தது உங்கள் துறையை நான் சொன்னேன்னா, இங்கே 50,000 கூடுதல் குறு சிறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலா கணக்கில் குஜராத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 43% பெண்கள் உற்பத்தி துறையில் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வேலை செய்கிறவங்க. இந்தியா முழுவதும் 43% தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள். மக்கள் தொகை வெறும் 6%. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அடிப்படை தத்துவம் அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும். அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த சமுதாயமாக இருந்தாலும், இப்போ வரலாற்றில் ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்னென்ன பண்ணுமோ அவங்களுக்கெல்லாம் கொண்டாந்து கல்வி கொடுத்து தலா உற்பத்தி திறனை, தலா படிப்பு அறிவை உயர்த்தணும். அதே போல் இடஒதுக்கீடு என்றது 1922ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு கலெக்டர் இருக்கணும், ஒரு லாயர் இருக்கணும், ஒரு ஜட்ஜ் இருக்கணும், ஒரு தொழிலதிபர் இருக்கணும், ஒரு நிருபர் இருக்கணுன்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அதனால்தான் ஓரளவுக்காவது நம்மளுக்கு இந்த நடுத்தர பொருளாதார ரீதியான மக்கள் தொகை, தொழில்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. இது ஜனநாயகத்துக்கும் அழகு, கேபிட்டலிசம் ஃப்ரீ மார்க்கெட்டுக்கும் அழகு. இந்த மாதிரி ஒரு விளைவு நான் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கோ கனடாவுக்கோ கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் நம்ம அந்த அளவுக்கு வரவே இல்லை. இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டும். ஆனால் இந்திய அளவில் நான் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நல்ல சுகாதார, நல்ல மனிதவள மேலாண்மை இருக்கிற ஒரு கேரளா கூட நம்ம அளவுக்கு எம்எஸ்எம்இ செக்டரில் கிடையாது இந்த வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக நான் சொல்லுவேன், கோவையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. போன முறையே நான் கூறினேன், எனக்கு தொகுதி மதுரைன்னாலும் நிதியமைச்சராக இருந்தபோதும் சரி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, மதுரைக்கு அப்புறம் நான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு அடிக்கடி செல்றேன்னா அது கோவையாக இருக்கும். ஏன்னா கோவையில் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன, நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்கின்றன. இது நான் சிறு வயதிலிருந்து ஊட்டியில் லவ்டேலில் போர்டிங் ஸ்கூலில் கல்வி படித்தேன்ற அடிப்படையிலும், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இங்கே பிஎஸ்ஜி, லக்ஷ்மி மில்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உரையாற்றின அடிப்படையிலும், அமைச்சரான பிறகு அதே போல் ஐசிஏஐ ஆஃபீஸ் பில்டிங்கை திறந்து வச்சேன், இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா பில்டிங்கை திறந்து வச்சேன். எத்தனையோ வகையில் எனக்கு தொடர்ந்து இங்கே அழைப்பு வருது. சரி, ஏதோ கொஞ்சம் படித்தவன்றதுனால முன்னேறின மாநகரத்துக்கு எனக்கு அடிக்கடி கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நானும் வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா நீதி கட்சி ஆரம்பித்து சமூக நீதி இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் அதோடைய 2வது தலைநகரமாக திகழ்ந்தது கோயம்புத்தூர். நாங்கள் இங்கே நிறைய பேர், என் குடும்பத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஜிடி நாயுடு, ஜிஆர்ஜி குடும்பம், ஜிகேடி குடும்பம், இந்த மாதிரி ரத்னசபாபதி முதலியார் எத்தனையோ நபர்கள் அந்த சமூக நீதி இயக்கத்துக்கும்
நீதி கட்சிக்கும் பெரிய தொண்டாற்றி, அதனால் எங்கள் குடும்பம் இப்போ என்னை உள்ளிட்டு 4 தலைமுறைகள் இந்த இயக்கத்தில் ஏதோ ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த உறவும் நீண்ட உறவாக இருக்கிறது. எனவே இங்கே வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வைக்கப்பட்ட கருத்துக்கள், கோரிக்கைகள், சிலவை குற்றச்சாட்டுகள் என்று கூட நான் கூறுவேன். பரவாயில்ல, உண்மைதான். அதனால் சொல்ல வேண்டியதுதான். நான் 2-3 கருத்து சொல்கிறேன். சிலது எங்களையே ஓரளவுக்கு உண்மை ஏற்கும் வகையாக தான் இருக்கும், சிலது இன்னும் தெளிவாக இருக்கும். அதாவது தனி நபராக இருக்கும்போது முழுக்க மனசுக்கு வந்ததெல்லாம் பேசலாம். அரசியலை சேர்ந்த பிறகு கொஞ்சம் கட்டுப்படுத்தி பேசணும். அமைச்சர் ஆகிட்டால் மிகவும் கட்டுப்படுத்தி பேசணும். அதனால் என்னால் பேச முடியும். ஆனால் இந்த பவர் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அந்த துறை அமைச்சராக இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இருந்தது இல்லைன்னாலும், நான் நிதியமைச்சராக இருந்தபோது எல்லா துறையிலும் ஓரளவுக்கு எனக்கு பங்கு இருந்தது என்ற அடிப்படையில் கூறுவேன். நிறைய மாற்றம் தேவைப்படுது. இபியில் நம்மளுடைய முழு பவர் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் நான் மாற்றத்தை உருவாக்கினேன். நான் இருக்கும்போது கட்டண உயர்வு இல்லாமல் 50 வருஷம்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் எப்படி உயர்த்தணும், யார்கிட்ட உயர்த்தணும் என்றது இதே நியாய அடிப்படையில் எப்படி ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பணக்காரங்க இருக்கிற இடத்துல கூடுதலாகவும் ஏழைகள் இருக்கிற இடத்துல கம்மியாகவும் ஏற்றின பிறகும் சென்னையோடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சராசரி பெங்களூரோட 45% தான் இருக்குன்ற அடிப்படையில் இதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு தான் பண்ணோம். அதற்கும் மேலே என்ன செஞ்சோம், 15வது நிதிக்குழுவால் அவங்க ஒதுக்கின நிதி எந்தெந்த மாநகரங்கள் அவங்களுடைய சொந்த வரியை வருமானத்தை அதிகரிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் கூடுதல் மானியம் என்ற அடிப்படையில் அதையும் கைவிட்டக்கூடாது. ஏன்னா போன ஆட்சி காலத்தில் தேர்தலே நடத்தாமல் இருந்ததுனால கிட்டத்தட்ட 6000 கோடி இழந்துட்டோம். 6000 கோடி மாநகராட்சிகளுக்கு, அதாவது லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத்துக்கு மாநகராட்சிக்கு போக வேண்டிய பணம் 6000 கோடியை தேர்தல் நடத்தாததுனால், உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாததுனால் இழந்துட்டோம். அதை நான் தேர்தல் நடத்தியாச்சுன்னு போய் கேட்டபோது இல்லை, அந்த காலம் முடிஞ்சு போச்சு, அது 14வது நிதிக்குழு காலம் அப்படின்னு சொல்லி என்னை டெல்லியில் நினச்சிட்டாங்க. அது திருப்பி நடக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணோம். அப்போ கூட நான் சொல்லுவேன், திட்டமிடுறது ஒரு திறன், ஒரு சக்தி. செயல்படுத்தி அதை அடிப்படை உண்மை தகவலை வைத்து அந்த உண்மை தகவலில் நீங்கள் வைத்திருக்கிற தத்துவம் படிதான் இந்த மாற்றம் செயல்படுதா என்று கண்காணித்து அந்த விளைவு கிடைக்கிறது. அதோட பெரிய பணி. ஏன்னா யார் எந்த நிலையில் இருக்கான்ற தகவலே நம்மகிட்ட நிறைய இடத்துல இல்லை. யார் குறு, யார் சிறு, யார் பெரிய தொழில், யார் சிறு விவசாயி, யார் 10 சென்ட் நிலத்தை வச்சுட்டு 200 HP மோட்டர் எடுத்துகிட்டு இது இலவச மின்சாரம் சொல்கிறாங்க, எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. இதெல்லாம் நான் சுட்டி காட்டி பல மாற்றங்களை நான் அன்றைக்கு ஆரம்பித்து வைத்தேன். உண்மையை சொல்லணும் என்றால் அரசியலில் மாற்றம் உருவாக்குவது மிகவும் கடினமான ஒரு பணி. அதுவும் என்னை மாதிரி ஆட்கள் மாற்றத்துக்காக முன்னேற்றத்துக்காக பணி செய்கிறவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகுவர் என்றது உண்மை. ஆனாலும் நான் கூறுகிறேன், ஏற்கனவே முதலமைச்சர் எந்த வார்த்தையை கொடுத்திருக்காரோ உறுதியாக நிறைவேற்றுவார். அதற்கும் மேல் எங்களால் என்ன கூடுதல் தகவலும் கூடுதல் இன்புட், கூடுதல் கருத்தும் கூற முடியுமோ முழுமையாக அவர் கேட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தையை 100% காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உங்களுக்கு தொழில்துறையிலேயே ஆளாளுக்கு ஒரு திட்டம், தகவல் தொழில்நுட்பத்தில் 3-4 துறைக்கு ஒரு பங்கு, யார் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கன்றது கூட அந்த அளவுக்கு தெளிவில்லை. நான் ஏற்கனவே நிதியமைச்சர் ஆகும்போது சொல்லியிருந்தேன், இன்றைக்கு நம்ம திட்டம் தீட்டுறதும் நிதி ஒதுக்குறதும் எல்லா ஏற்பாடும் நம்ம எந்த அடிப்படையில் செய்கிறோன்னா, எந்த துறைக்கு எந்த அதிகாரிக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கணும் தான் நம்ம பண்ணுறோமே தவிர, நம்மளுடைய இலக்கு ஒரு பயனாளியை கண்டுபிடித்து அந்த பயனாளிக்கு என்னென்ன திட்டம் அரசாங்கத்திலிருந்து போக வேண்டும், அது எல்லாம் ஒரே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருந்தால் முழுமையாக அந்த பயனாளிக்கு நம்ம தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம இலக்கின் அடிப்படையில் என்னன்னா போய் சேரணும்னு நினைக்கிறோமோ போகுதா இல்லையா, இல்லை ஒரே நபர்
2 இடத்துல இருக்காங்களா, இல்லை இந்த நபர் இந்த மானியம் போகுது ஆனால் இந்த சலுகை கிடைக்கலையா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அடிப்படை கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேணும்னு பல முறை சொல்லியிருந்தேன். ஒருவேளை அதுக்காக தான் முதலமைச்சர் என்ன இந்த துறைக்கு மாற்றி விட்டாரோ என்னமோ. அந்த அரசாங்கத்தில் இந்த திட்டம்லாம் நாங்கள் சிறப்பித்துட்டு இருக்கோம். ஏற்கனவே விவசாயிக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த முயற்சி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விவசாயினா அந்த பட்டா, சிட்டா, அடங்கல், ஃபர்டிலைசர், உர மானியம், பயிர் மானியம், காப்பீட்டு திட்டம், கிடங்கில் போய் கொள்முதலுக்கு உரிமை, இதெல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் யாரு தான் சிறு விவசாயி, எங்கேருந்து இருக்காங்க, இவங்களுக்கு ஒழுங்காக பணம் போய் சேருதா எல்லாம் பார்க்குற அளவுக்கு திட்டமிட்டுருக்கணும். இதே போல் மகளிருக்கு, குழந்தைக்கு நான் சொல்கிறேன் 10 இடத்துல திட்டம் வச்சுருக்கோம். அம்மா மாசமாக இருக்கிற காலத்துலேருந்து குழந்தை 18 வயசு வரைக்கும் போகிறது ஒரே டேட்டா பேஸில் நம்ம வச்சுருந்தோம்னா எப்பப்போ என்னென்னா கல்வித்தொகையா, ஊக்கத்தொகையா, என்னென்னா கொடுக்கணும், என்னென்னா உரிமைன்னு கண்டறிந்து கொடுக்கணும். இதெல்லாம் அரசாங்கத்துடைய செயல்திறனை மிகவும் சிறப்பிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளிட்ட ஒன்றிய அரசாங்கம் வரைக்கும் ஒதுக்கப்பட்ட பொறுப்பு பணிகளில் 40% காலி. இன்றைக்கு அரசு ஊழியர் எண்ணிக்கை சாங்ஷன் போஸ்ட்டுக்கும் ஃபீல்டு போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 40% காலி. இது எல்லா அரசாங்கங்களையும் ஒன்றிய அரசாங்கம் வரைக்கும். ஏன் காலி? இன்னைக்கு இருக்கிற இந்த 60% நபர்களுக்கே கிட்டத்தட்ட ₹1 வரி வருமானம் வந்தால் 65-70 பைசா இவங்களுக்கே ஊதியம், ஓய்வூதியம் போகுது. இதுக்கு மேலே அரசாங்கத்துக்கு தாங்குகிற திறன் இல்லை. அதனால் அந்த பாதியும் இந்த பாதியும் சேர்த்து வச்சால் தகவல் அடிப்படையிலும் நியாயம் அடிப்படையிலும் வைத்திருக்கிற இலக்கை அடையிறோமா என்ற நம்பிக்கை வருவதற்காகவும் மிகவும் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதல் பயன்படுத்தி அது எஃபிஷியன்சி, ரிமூவல் ஆஃப் அனாவசியமாக ஒரு அதிகாரியை யாரும் பார்க்கக்கூடாது. எல்லாமே ஆன்லைன்லேயோ இ-சேவையிலையோ போயிட்டால் யாரும் உங்கள்கிட்ட கூடுதல் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பண்ணணுன்றது என்னுடைய இலக்கு. அதை தொடர்ந்து நான் நிதியமைச்சராக இருக்கும்போது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இன்னுமே கூடுதல் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுக்கும், கருவூலம் கட்டுறதுக்கும், தாலுகா ஆஃபீஸ் கட்டுறதுக்கும், சர்க்கியூட் ஹவுஸ் கட்டுறதுக்கும் எனக்கு விருப்பமே கிடையாது. அந்த ஆங்கிலேயர் காலத்தில் அரசாங்கத்தோடைய பெரிய சக்தியை காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய கலெக்டர் ஆஃபீஸ் கட்டி பாரு நான் தான் எஜமான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிவிட்டு எங்கே கட்டணுமோ எளிமையாக வந்தால் இந்த துறை இந்த ரூம், இந்த துறை இந்த ரூம் 4 ரூமில் முடிச்சுட்டு போகிற அளவுக்கு தான் நம்ம அரசாங்கம் ஆஃபீஸ் கட்டணுமே தவிர மாளிகையெல்லாம் கட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பார்ப்போம், படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா 2 முக்கிய கருத்து. ஒன்று, பொதுவாக சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவோம், நான் இப்போ பண்ண போகிறேன், அப்போ பண்ண போகிறேன், இவ்வளோ மாற்ற போகிறேன், அவ்வளோ கொண்டாட போகிறேன், நான் பெரிய ஜாம்பவான். நான் கருத்து சொல்கிறது 3 வருஷம் தான் எங்கள் அரசு நடந்திருக்கு. 10 வருஷம் வேறு கட்சி நடத்தின பிறகு உறுதியாக நான் சொல்வேன், நான் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் நிதி, ஓய்வூதியம், திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சி, மனிதவள மேலாண்மை, இந்த 4 துறைக்கு நான் அமைச்சராக இருக்கும்போது முதல் 2 வருஷத்தில் இதுக்கு முன்னால் 20 வருஷத்தில் கொண்டாடாத மாற்றத்தை கொண்டாந்தேன். அதனால்தான் நம்மளுக்கு விளைவு கிடைத்தது. அந்த அடிப்படையிலும் சொல்வேன், நான் முதலமைச்சர் அவையில் இருக்கும்போது நான் சுட்டி காட்டினேன், நிதிநிலை மோசமாக இருந்து நாங்கள் வந்த போதுனாலும் 2 உறுதி 2023 மார்ச்சில் நான் சட்டமன்றத்தில் கூறினது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு வாங்கின ஆண்டு கடன் முதல் முறையாக 2 வருடம் குறைத்தோம். 86,000 83 73 அதே சமயத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் சொன்ன புதிய திட்டங்களை நிதி ஆதாரத்துடன் செயல்படுத்தணும். எல்லா வகையிலும் நிதி மேலாண்மை, அதாவது திருத்தம் பண்ணால் விளைவு வரும், திருத்தம் பண்ணாட்டி விளைவு வராது. இது ரெண்டும் ஒரு காசுக்கு 2 பக்கம். நீங்கள் சும்மா எனக்கு பெரிய திறன் இருக்குன்னு சிஸ்டத்தை திருத்தலைன்னா விளைவு மாறவே மாறாது, அவ்வளோதான். யாரும் இதுக்கு ஏதோ இறைவனாலும் கையை தூக்கின சக்தியெல்லாம் வராது. சிஸ்டத்தை திருத்தினா விளைவு வரும், சிஸ்டர் இல்லையா வராது, அவ்வளோ. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு நாங்கள் 2-3 ஆண்டுகளில் செய்ததனால் நான் கேட்பேன், நம்பிக்கை வைத்திருங்கள், காலம் போக போக பாக்கி மாற்றங்களையும் இன்னும் சிறப்பாக செய்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற விளைவை உங்களிடம் கொண்டாந்து சேர்ப்போம் என்று நம்புகள் கேட்குறேன். சிலர் சொல்கிறாங்க 10 வருஷம் ஆட்சி நடத்தின பிறகு இது வரைக்கும் நான் செய்யாததை அடுத்த 25 வருடங்கள் 2047க்குள்ளே கொண்டாடுவேன். நான் கேட்குறேன், 2047க்குள்ளே நிறைய பேர் நம்ம இங்கே உயிரோடு இருக்க மாட்டோம். எனக்கு நான் கூட கேட்டுக்கோங்க, இன்றைக்கி பண்ணல, இன்றைக்கி 10 வருஷமாக எதுவும் பண்ணாமல் இன்னும் 25 வருஷத்தில் கொண்டாந்து கேட்குறேன்னா இந்த மாதிரிலாம்
நான் வாயில் வடை சொல்கிறவில்லை, நான் சொல்கிறேன், நான் செய்ததை சொல்கிறேன், அதனால் நம்பிக்கை வையுங்கள் என்று கேட்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வருடம் இங்கே உங்களிடம் பேசலாம். ஏன்னா ஜிஎஸ்டியில் எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. ஜிஎஸ்டி என்ற சிஸ்டம் 5 வருஷம், இப்போ 6வது வருஷத்தில் இருக்குது. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் நடந்துட்டுருக்கு. 5 வருஷத்தில் நான் 2 வருஷம் ஜிஎஸ்டி கவுன்சில், நாட்டுடைய ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய மெம்பர்ஷிப் என்ன, ஒரு மாநிலத்துக்கு ஒரு உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர். அதனால் மொத்தமே 32 உறுப்பினர் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர், நிதி அமைச்சர். தமிழ்நாடு உறுப்பினராக நான் முதல் முறை ஜூன் 21 சென்றேன். அப்போ நான் சொன்னேன், இந்த திட்டமே தவறான திட்டம். என் முதல் வாதம், நான் போய் ஜூனில் 21 போய் சேரும்போதே சொல்கிறேன், இது தவறான திட்டம். ஒரு 4-5 பேஜுக்கு ஏன்னு சொல்லியிருக்கேன். இது குறை, இது தவறு, இது பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் போய் அந்த அமைச்சர், நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சரிடம் நான் கேட்டுக்கொண்டேன், அம்மா இதெல்லாம் நான் கருத்து சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுதான் முதல் முறை நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உட்காந்துருக்கோம். முதல் 3-4 வருஷம் இருந்தபோது எங்களுடைய வேறு கட்சி ஆட்சியில் இருந்தாங்க. எனவே அடிப்படை தத்துவ ரீதியில் நாங்கள் முன்வைக்க வேண்டிய கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அதே சமயம் ஏற்கனவே 30, 40, 50 அஜெண்டா ஐட்டம் இருக்கிற மீட்டிங்கில் நான்லாம் 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு எல்லாரோடைய டைமும் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நான் எழுதியிருக்கிற இந்த கட்டுரையை, இந்த ஒரு கடிதத்தை அனைத்து உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுப்பி இந்த கூட்டத்தோடைய மினிட்ஸ்னால் இதோடைய நடந்தது அறிக்கை, அந்த மீட்டிங்கோட என்ன நடந்தது அந்த அறிக்கையில் சேர்த்துருங்க அப்படின்னு அனுப்புங்கன்னு சொல்லி நிஜமாகவே அது 31 மாநிலத்துக்கும் அனுப்பி அது மினிட்ஸில் சேர்த்தாங்க. அன்னைக்கு நான் புரட்சிகரமான ஆளாக பார்த்தார்கள். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு ஜூன் 23 இல்லை பிப்ரவரி 23 ஒரு கூட்டம் நடக்குது. பிப்ரவரி 23 என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டிக்கு ட்ரைபியூனல் கொண்டாடணும். ட்ரைபியூனல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், அதில் ஏதோ ஒரு நம்மளுக்கும் துறைக்கும் வேறுபாடு வந்தால் அது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ட்ரைபியூனல்லையே கொண்டு போய் முடிச்சிடலாம். எப்படி வேட் ட்ரைபியூனல் இருந்துச்சோ, எப்படி இன்கம் டேக்ஸ் ட்ரைபியூனல் இருக்கோ அது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ட்ரைபியூனல் என்ற கருத்து சட்டமைப்பு திருத்தம் ஜிஎஸ்டிக்கு கொண்டாடும் போது இருந்ததே தவிர அதை எப்படி செயல்படுத்துறதுன்றது யோசிக்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகான திட்டம் இது. அதனால் நாங்கள் எங்கள் கருத்து, ஒன்றிய அரசாங்கம் மட்டும் டெல்லியில் மட்டும் ஒரு ட்ரைபியூனலை வச்சுக்கிட்டு நாடில் இருக்கிறவங்க எல்லாத்துடைய ஜிஎஸ்டி பிரச்சனையும் டெல்லியில் தீர்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா முன்சிப் கோர்ட் கிடையாது, மாவட்ட கோர்ட் கிடையாது, உயர்நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்றம் ஒன்று தான் இருக்கும் ஜிஎஸ்டி ட்ரைபியூனல் ஈக்குவலண்ட்டாக. அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப தவறு. மக்கள் பக்கத்தில் அரசாங்கத்தை கொண்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், மக்களே அரசு அலுவலகத்துக்கு வர வேணான்ற அளவுக்கு எல்லாத்தையும் ஆன்லைன் ஆக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது. ஜிஎஸ்டிக்கு மாத்திரம் ட்ரைபியூனலுக்கு டெல்லி வரைக்கும் வரணுன்னா எப்படி சரியாகும்? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், 5 ரீஜனல் பெஞ்ச் வச்சுக்குவோம் ஒன்றிய ட்ரைபியூனலுக்காக. அதாவது சென்னையில் 1, பாம்பேயில் 1, கல்கட்டாவில் 1, வேறு எங்கேயோ 1, டெல்லியில் 1. ஸோ அதுவும் சரி வராது. வேட் இருக்கும்போது மாநிலத்துக்கு ஒரு வேட் ட்ரைபியூனல் இருந்துச்சுல்ல, அப்போ ஜிஎஸ்டிக்கு நீங்கள் ட்ரைபியூனல் உருவாக்கணுன்னா மாநிலத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி ட்ரைபியூனல் உருவாக்கணும். அதெல்லாம் திட்டம் இல்லை. சரி, அப்போ சொன்னேன், ஒரு குழு அமைச்சருங்க. அதாவது 32 அமைச்சர் ஒன்றா சேர்ந்து முடிவு எடுக்க முடியாது. 4-5 அமைச்சராக சப் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி போட்டு நீங்கள் போய் ஆய்வு செஞ்சுட்டு வாங்க. அந்த ஆய்வில் சொல்கிறத வச்சு பண்ணுவோம். அந்த கமிட்டியில் என்ன போடலை, சரி பரவாயில்ல, வேறு யாரெல்லாம் சேர்ந்து போட்டாங்க. போட்டு என்ன சொன்னாங்க, ஒன்றிய அரசாங்கம் கேட்குறத ஜால்ரா தட்டினாங்க. ஒன்று மாத்திரம்தான் இருக்கணும் டெல்லியில். இது வரப்போகுதுன்றது தெரிஞ்சு 15-20 நபர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க, அது கட்சி வேறுபாடெல்லாம் பார்க்கல. யார் பிஜேபியாக இருந்தாலும் சரி, சிவசேனாவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திரிணாமுலாக இருந்தாலும் சரி, 15 நிதி அமைச்சர்களை நானே ஒன்றுனா கூப்பிட்டு, ஏங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும், இதெல்லாம் சரியே வராதுன்னு நீங்கள் சொல்கிறது ரைட். ஏன் இந்த 15 நம்பர் முக்கியம்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய திட்டமே 75% வாக்கு இருந்தால் எந்த தீர்மானமும் நிறைவேறும். ஆனால் எப்படி வாக்கு பிரிச்சிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கு 33%, பாக்கி 31 மாநிலங்கள், புதுச்சேரி, டெல்லி எல்லாம் உட்பட்டு பாக்கி 31%க்கு ஆளுக்கு 2%
வாக்கு உரிமை நீங்கள் எவ்வளோ வரி கட்டுறீங்களோ கணக்கு கிடையாது. அப்போ 0 கட்டுற அருணாச்சல் பிரதேசத்துக்கும் 2% வாக்குரிமை, பல லட்சம் கோடி கட்டுற தமிழ்நாடுக்கும் 2% வாக்குரிமை. இப்போ என்ன அர்த்தம்? இந்த மாடலில் எதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் தடுக்கணும்னு நினைக்குமோ ஒரே ஆளாக தடுத்துடலாம். 31 மாநிலமும் ஓகேன்னு சொன்னால் 66% தான் வருது, 33% இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சதுக்காது. எதெல்லாம் அவங்க கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களோ மினிமம் ஒரு 13 மாநிலம் ஒன்று சேர்ந்தால்தான் அதை நிறுத்த முடியும். இது எப்படி கூட்டாட்சி தத்துவம்? இது நான் முதல் கடிதத்திலே எழுதிட்டேன் ஜூன் 21. ஆனால் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணும்? எந்த வரியை உயர்த்தினாலும், எந்த திட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வரி வருமானத்துக்கும் அதிகரிக்கணும்னாலும் அவங்க நினச்சாங்கன்னா அவங்க கொண்டாந்தா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 13 மாநிலங்கள் முதுகெலும்போடு எந்திரிச்சு வேணான்னு சொல்லணும். அதில் என்ன பிரச்சனை? யாரெல்லாம் வரி கட்டுறாங்கன்னு பார்த்தா கட்டுற வரியோட கம்மியாக வாங்குகிற மாநிலங்கள் இந்தியாவிலேயே ஒரு 5-6 மாநிலம் தான் இருக்குது, தமிழ்நாடு மாதிரி. பாக்கியெல்லாம் ₹1 கட்டினாங்கன்னா ₹2, ₹4, ₹5, ₹10, ₹50 திரும்பி வாங்குறாங்க அருணாச்சல் பிரதேஷ் மாதிரி. அப்போ ஒன்றிய அரசாங்கம் வரியை உயர்த்தணும் இல்லை ரேட்டை உயர்த்தணும்னு சொன்னால் யார் வேணாம்னு சொல்ல போகிறா? யாரெல்லாம் கட்டுறதோட கம்மியாக வாங்குகிறோமோ நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தொழிலெலாம் பாதிக்குது, நீ ஏன் ரேட்டில் இன்க்ரீஸ் பண்ணுற? யாரெல்லாம் கட்டுறதோட 10 மடங்கு திரும்பி வாங்குறாங்களோ அவங்க சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ₹1 கூடுதல் போச்சுன்னா எனக்கு ₹10 கூடுதல் வருது, நான் ஏன் எதிர்க்கணும்? அப்போ இந்த கவுன்சிலோடைய டிசைனே ஏற்றுறதுக்கு தான் செட் பண்ணியிருக்கே தவிர குறைக்கிறதுக்கு செட் பண்ணவே இல்லை. இதுதான் அடிப்படை உண்மை. இதையும் நான் அன்றைக்கே சொல்லிக்காட்டேன். அதனால் இந்த ட்ரைபியூனல் வந்த உடனே முதல் முறை எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருச்சு தோன்றுறது, ஐயோ ட்ரைபியூனல் ஒன்றே ஒன்று இவங்க கண்ட்ரோலில் மாத்திரம் இருந்தால் எப்படி சரி வரும்? ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், 2001 நான் புரட்சிகரமான ஆளாக இருந்தால் 2021 2023க்குள்ளே 14-15 மாநிலங்கள், அதாவது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் எல்லாம் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் சேர்ந்து வச்சு நாங்களெல்லாம் சொல்கிறோம், சரி செல்லவே செல்லாதுங்க, மாநிலத்தில் ட்ரைபியூனல் இருந்தால் தான் உண்டுன்னு. அப்போ உண்மைக்கு என்றைக்குமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியாயத்துக்கு மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் திசை திரும்புவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதனால் ஓரளவுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலையும் திருத்தம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சு? 2 பிரச்சனை வந்துச்சு. ஒன்று, நான் அந்த கவுன்சிலில் தொடரலை. 2வது, இவங்களை ஏதோ அவசரமாக பட்ஜெட் பில்லை கொண்டாடுறதுக்கு முன்னால் எப்படியாவது ஒரே ஒரு ட்ரைபியூனல், ஒன்றிய ட்ரைபியூனல் சொல்கிறதுக்கு ஏதோ வீழ்ச்சி பண்ணி ஏதோ ஒன்று அறிவிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, விட்டுரும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம், இந்த முழு சிஸ்டம் தவறான சிஸ்டம். அடிப்படை திட்டத்திலிருந்து வியூகத்திலிருந்து ஒரு தவறான சிஸ்டம். இது நான் புதுசாக சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லுவீங்க அரசியலுக்காக பேசுகிறான், இன்றைக்கி தேர்தல் நடத்துகிறத பேசுகிறேன். நான் 2.5 வருஷம் இப்போ 3 வருஷமாக அதே கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரிஜினலாக எழுதின லெட்டர் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். ஏனெல்லாம் இது தவறான மாடல்னு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் 2 கருத்து சொல்கிறேன். எல்லா ஜிஎஸ்டி உடைய செயல்பாட்டும் ஒழுங்காக செய்ய வேண்டியதை செய்ய முடியாத சூழ்நிலைகள், எது செய்ய முடியுமோ அது கரெக்டோ தப்போ தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. பிரச்சனை வருது, நிறுத்தி பார்க்குறாங்க, டாக்குமெண்ட்டை பார்க்குறாங்க சொன்னீங்கள, உண்மை. ஏன்னா எதை அவங்க ஒழுங்காக செய்யணுமோ அது செய்யறதுக்கு இந்த திட்டத்தில் மாடலே கிடையாது, இடம் கிடையாது. அதை செய்ய முடியாதா? ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு காமிக்கணும். சரி நீ காமி, பேப்பரை காமி, எந்த ஃபைலை போடு, அந்த பேப்பரை கொடு, அது இல்லை இது இல்லை, இந்த கேஸ் போடு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இது நான் நிதியமைச்சராக இருக்கும்போதும் சொன்னேன், நான் மாநிலத்துக்கும் சொன்னேன், பல திருத்தங்கள் கொண்டாட முயற்சி செய்தேன். இன்றைக்கி ஒரே ஒரு உண்மை சொல்கிறேன், என்றைக்கு இந்த அரசாங்கம் மாறுதோ அன்றைக்கு தான் ஜிஎஸ்டி திட்டம் மாற்றப்படும். நான் அனாவசியமாக அரசியல் பேசுகிறவங்க கிடையாது, அச்சுறுத்துறவங்க கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் என்னைக்கு வேற மக்கள் சொல்கிறதை காதில் கேட்கும் அடிப்படை ஒரு பொருளாதார உணர்வு உள்ள யாரோ ஒரு சர்வாதிகாரி எடுத்த முடிவை எதற்காகவும் மாற்ற மாட்டேன்னு சொல்லாத ஒரு அரசாங்கம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஜிஎஸ்டிக்கு முன்னேற்றம் வரும். ஜிஎஸ்டியை நான் எரிச்சு ஒழிக்கணும்லாம் சொல்லலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மாற்ற முடியாது.
ஆனால் அடிப்படை திருத்தம் வேண்டும். என்ன திருத்தம்? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன். அதற்கப்புறம் நான் 2 வருஷம் அதில் பணியாற்றி 3 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சுட்டேன். இப்போ 2 வருஷம் பணியாற்றுறதில் இன்னும் தெளிவாக தெரியுது. அது பல மாநிலங்களுடைய அமைச்சர்களுக்கும் அந்த உண்மை தெரிய வந்துருச்சு. இது நான் மாத்திரம் சொல்ல. 10 நாளைக்கு முன்னால் நான் டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு விருது விழாவுக்கு. விருது விழா யாருக்கு? NK சிங் 15வது நிதிக்குழு தலைவர், டாக்டர் விஜய் கேல்கர் 13வது நிதிக்குழு தலைவர், ப்ரொஃபஸர் ஜெகதீஷ் பகவதி பெரிய பொருளாதார மேதை, கொலம்பியா ப்ரொஃபஸர். அந்த பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியில் நான் போயிருந்தேன். முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வந்திருந்தார். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஆளாளுக்கு விருது பெற்றவர்கள் பேசுகிறார்கள். அப்போ விஜய் கேல்கர் சொல்கிறார், ஜிஎஸ்டியில் இந்த பல திருத்தங்கள் கொண்டு வரவில்லை என்றால் நாட்டுக்கு ரொம்ப ஆபத்துன்னு அவர் சொல்கிறார். 13வது நிதிக்குழு தலைவர், அதாவது ஜிஎஸ்டி என்ற கருத்தை முன்வைத்தவர். இந்த செயல்பாட்டு அடையாளத்துக்கும் அவர் வைத்த கருத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் சுட்டி காமிக்கிறார். இது மாதிரி இதெல்லாம் மாற்றணும், செக்ரட்டேரியட்டை மாற்றணும், யார் முடிவு செய்கிறாங்கன்றது மாற்றணும், யார் அஜெண்டா செட் பண்ணுறாங்கன்றது மாற்றணும், ஏன் இத்தனை ரேட் இருக்கணும், ஏன் இத்தனை குழப்பம் இருக்கணும், இதெல்லாம் திருத்தணும் அப்படின்னு. ஏன்னா அறவேற்காடு ராத்திரியோட ராத்திரியாக ட்ராமாக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். முதல் 6 மாதம் அது உருவாக்கப்பட்ட பிறகு எத்தனை மாற்றம் வந்துச்சு? 150 என்னமோ மாற்றம் வந்துச்சு 6 மாதத்தில். இன்றைக்கும் சொல்கிறேன், அடிப்படை கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு யார் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபிட்மென்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஃபிட்மென்ட் கமிட்டி ஆக்சுவலாக ரேட்டை டிசைட் பண்ணுறது அமைச்சர்கள் இல்லை, கவுன்சில் இல்லை. இந்த சப் கமிட்டி ஃபிட்மென்ட் கமிட்டியில் எல்லாம் முடிச்சிருவாங்களா, அப்புறம் நம்மகிட்ட கொண்டாந்து ஆம் இல்லை என்ற ஓட் மாத்திரம் எடுப்பாங்க. அதில் ஒரு முறை தேங்காய் எண்ணெய்க்கு திடீர்னு வரிய 5%, அதாவது பாம் ஆயில் கிடையாது, வேற எண்ணெய்க்கு கிடையாது, தேங்காய் எண்ணெய்க்கு மாத்திரம் 5%, 18% உயர்த்தணும்னு ஒரு ப்ரொபோசல் வருது. நான் ஒத்த காலில் நின்று முடியவே முடியாது. எப்படிங்க, எல்லாம் தேங்காய் வளர்றது தென் மாநிலங்களில், அப்போ எங்கள் எண்ணெய்க்கு மாத்திரம் 18%, அதானி வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து இறக்குமதி செய்கிற பாம் ஆயிலுக்கு 5%, என்ன நியாயம் பேசுகிறீங்க? கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பெரிய போராடி இருக்கும்போது இல்லை ஃபிட்மென்ட் கமிட்டியில் பார்த்தாங்க. அப்படியா, ஃபிட்மென்ட் கமிட்டிலையா? சரி, ஃபிட்மென்ட் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கா? ஐஏஎஸ் அதிகாரிலாம் இருக்கு. அப்புறம் ஏங்க ஐஏஎஸ் அதிகாரி எடுக்கிற முடிவு எப்படி ஜனநாயக நாட்டில் செல்லும்? இல்லை அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்குகிறோம். அப்படியா, சரி. எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க? 31 மாநிலத்தோடைய ஐஏஎஸ் அதிகாரிங்களா? இல்லை சில மாநிலங்களோட. யார் முடிவு செஞ்சால் எந்த மாநிலத்தோடைய அதிகாரி அங்கே உட்காந்துருக்கா? அது நாங்கள் முடிவு செஞ்சோம், ஒன்றிய அரசாங்கம். அப்போ இது என்ன கூட்டாட்சி தத்துவம்? சரி, பரவாயில்ல. எந்தெந்த மாநிலத்தோடைய அதிகாரிகள் அந்த ஃபிட்மென்ட் கமிட்டியில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏங்க 4 வருஷம் 5 வருஷம் அந்த நேரம் நடந்த ஜிஎஸ்டி கமிட்டியோடைய ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய ஃபிட்மென்ட் கமிட்டியில் எந்த மாநிலத்தோடைய அதிகாரி உறுப்பினராக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த ரூமில் இருக்கிற 40 அரசு ஊழியர்கள், பணியாளர்கள், செக்ரட்டரியிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஆளுக்கு அந்த தகவல் கையில் இல்லை. எவ்வளோ அழகாக நடக்குது ஜிஎஸ்டி கவுன்சில். உடனே நான் திரும்பி என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடுடைய சீஃப் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ், சிசிடி என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு இருந்த அதிகாரி, உடனே அவர்கிட்ட திரும்பி நான் கேட்குறேன், சார் ஐஏஎஸ் அதிகாரி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதில் உறுப்பினரா அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு நான் உறுப்பினர் இல்லை, ஏன்னா நான் 1 மாதமாக இருந்திருக்கேன், இந்த மீட்டிங்க்கெலாம் எனக்கு எந்த அழைப்பு வரல, அதனால் இந்த தேங்காய் எண்ணெய்லாம் வந்திருந்தால் நான் உறுதியாக அவங்க கவனத்துக்கு கொண்டாந்துருப்பேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலாம் 4 பூரா நடக்கும். ஏதோ தொடர்கதை ராமாயணம் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதுவும் விளைவு வராது, 4 பூரா கேட்டுக்கிட்டே. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து ஒரு பேப்பர் வருது. உடனே அந்த ரெவன்யூ செக்ரட்டரி படிக்கிறார், இந்த ஃபிட்மென்ட் கமிட்டியோடைய உறுப்பினர்கள் இங்கே அவங்க உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அப்போ அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு உறுப்பினர்னு. என் அதிகாரி சொல்கிறாரு நான் உறுப்பினர் இல்லைன்னு. இவ்வளோ அழகாக நடக்குது ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய ஃபிட்மென்ட் கமிட்டி. எனவே நான் சொல்கிறேன், இந்த ஜிஎஸ்டி நான் எத்தனை உறுதி உங்கள்கிட்ட கொடுத்தாலும், நான் என்ன கருத்து உங்கள்கிட்ட சொன்னாலும், ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 100 தடவை சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், ஜிஎஸ்டி கவுன்சிலே சொல்லியிருக்கேன், பிரசிடென்ட் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது தவறான மாடலில் டிசைன் பண்ண சிஸ்டம். ஜிஎஸ்டி என்றது ஒரு வேலை சரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது நான் வேறு தத்துவத்தில் சொல்வேன். மாநிலங்களுடைய வரி உரிமையெல்லாம் போயிடுச்சு, அது வேறு, அது இனிமேல் மாற்ற முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் உறுதியாக இந்த மாடலை மாற்றியே ஆகணும்.
இந்த மாடலை மாற்றணுன்னா இத்தனை வருஷம் இதை கொண்டாந்து 1% கூட காது கேட்காத செவிக்காத அரசாங்கம் மாற்றவே மாற்றாதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். அப்போ ஜிஎஸ்டிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா ஒரே ஒரு வழி, வேற அரசாங்கம் அமையணும். இதுதான் உண்மை. நான் 100 தடவை சொல்கிறேன், எத்தனை தடவை வேணாலும் எங்கே வேணாலும் போகணும். ஜிஎஸ்டி சிஸ்டம் மாறணும் என்றால் வேற ஒன்றிய அரசாங்கம் வந்தால் மட்டும்தான் விடியல் இருக்கே தவிர வேற சான்ஸே கிடையாது. என்ன மாற்றணும்னா இந்நேரம் மாற்றிருப்பாங்க. எத்தனை பேர் சொல்லிட்டோம். இதெல்லாம் பெரிய நோபல் பரிசு பெறுற அளவுக்கா பிரச்சனை? உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, 100 தடவை சொல்கிறோம், எழுதி கொடுக்குறோம். என்ன மாற்றம்? விஜய் கேல்கர் சொல்றாரு, 13வது நிதிக்குழு தலைவர் சொல்றாரு இது மாற்றணும்னு. அப்போ யாருடைய ஒரிஜினல் ஐடியா ஜிஎஸ்டி கொண்டாந்தாங்களோ அவர் சொல்றாரு இது பத்தாது, இது இந்த மாடலே சரியில்லை, இது மாற்றணும். இந்த மாடலை மாற்றுறதுக்கு விடியல் வந்தால் மாற்றுவோன்றத நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கு. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கும் குழுவில், திமுகவுடைய குழுவில் நான் உறுப்பினராக இருந்தேன் இந்த ஆண்டு. ஒரு வாக்குறுதி கூட செய்ய முடியாத வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை. அது என்னுடைய மரியாதையை, என்னுடைய பேரை காப்பாற்றுவதற்கு எல்லா கணக்கும் போட்டு எல்லா திட்டமும் வகுத்து தான் கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன இருக்கோ அதை உறுதியாக செயல்படுத்தப்படும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று, ஜிஎஸ்டி சிஸ்டத்தை அடிப்படையில் மாற்றி மிகவும் எளிமையாக்கி, அதாவது நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேங்க, நான் செய்ய வேண்டிய பணி இங்கேருந்து அங்கே நடக்கணும். ஏதோ காரணத்துக்கு என்னால் நடக்க முடியல, நிறையா சேர் இருக்குது. அதுக்கு தீர்ப்பு என்ன? வந்து சேரை நகர்த்தணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சேரை பார்த்த உடனே அந்த பக்கம் திரும்பி யார் நான் முட்டாள் அந்த சேரை போட்டது, உனக்கு ஜெயில். அந்த பக்கம் போய் அடுத்த சேரை பார்த்த உடனே யார் நீ தப்பா, உனக்கு வந்து 10 லட்சம் அபராதம். அதாவது செய்ய வேண்டியதை செய்ய முடியாததனால் செய்யக்கூடாததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிஸ்டத்தில். இதுதான் அடிப்படை உண்மை. இது இன்னும் நான் சொல்ல போனால் பல இடங்களுக்கு இது பொருந்தும். அதெல்லாம் நான் அமைச்சராக இருக்கிறத பேச விரும்பலை. ஆனால் தெளிவாக இருங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாலேயும் நீங்கள் போய் என் வீடியோ எங்கே வேணாலும் பாருங்கள், நான் பல இடத்துல பேசுகிறேன். ஜனநாயக நாட்டுக்கு அழகு. அது ஜெர்மனியில் உண்மை, அது ஆஸ்திரேலியாவில் உண்மை, அது கனடாவில் உண்மை, அது ஸ்வீடனில் உண்மை. எங்கெல்லாம் சிறு குறு நடுத்தர தொழில்கள், அதற்கு ஏற்ப வங்கிகள், அதுவும் சும்மா ஊர்காய் பண்ணிட்டு அப்பளம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மேனுஃபேக்சரிங்கில், ரோபாட்டிக்ஸில், என்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் வச்சிருக்கிற சிறு குறு தொழில்கள் எங்கே நாட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்ல ஜனநாயக நாடு. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களை மாதிரி ஆட்கள்னால தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் எங்கே இருக்கோ அங்கே இருக்குது, இன்றைக்கி தமிழ்நாடு எங்கே இருக்கோ அங்கே இருக்குது. அதை நாங்கள் நல்லா அறிவோம். எங்கள் சக்தியில் கூட பலதை திருத்த வேண்டியிருக்கு. நான் சீர்திருத்தவாதியாக இருந்ததுனால் நிதியமைச்சர் போது நான் சொல்லிட்டு இருந்தேன், எம்எஸ்எம்இ துறையில் சில இருக்குது, தொழில் துறையில் சிலது இருக்குது, ஜிஎஸ்டி துறையில் சிலது இருக்குது, ஃபைனான்ஸ் துறையில் சிலது இருக்குது. இது எல்லா அரசை சந்திக்கும் எல்லா தனி குடிமகன்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் இருக்கிற காமன் பிரச்சனை. அரசு அரசுக்காக நடக்குதே தவிர அரசு பயனாளிக்காக நடக்கவில்லை. அந்த திட்டத்தை மாற்ற வேண்டும். அது படிப்படியாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டில் அதோடைய விளைவுகள் நீங்கள் நல்லா உங்கள் கண்ணுக்கே தெரியும். குறிப்பாக வைத்திருக்கிற கோரிக்கைகளை உறுதியாக நான் மட்டும் இல்லை, என் தம்பி தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சரிடம் எல்லாத்தையும் முன்வைப்போம். அவர் கொடுத்திருக்க உறுதி அது உண்மை. என்றைக்குமே அவர் வார்த்தை பொன் போல் வார்த்தைகள். ஒரு தடவை வார்த்தை கொடுத்துட்டா திருப்பி கொடுங்க. ஏன் பண்ணல, என்னாச்சு? நான் அன்றைக்கே சொன்னேன், ஏன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ பண்ணிடுற, அவ்வளோதான். அது கஷ்டம்லாம் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா உறுதியாக அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் வைத்திருங்கள். இந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்த இவ்வளோ குறுகிய நேரத்தில், அதுவும் மதிய உணவு நேரத்தில் வந்தவர் அனைவருக்கும், பொறுமையாக நான் முன்வைத்த கருத்துக்களை கேட்டவர் அனைவருக்கும் என் நன்றியை கூறுகிறேன். நன்றி.